நம்ம டேஸ்ட்டான வத்த குழம்பு எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கிட்டு நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம வந்து வத்தல் எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சுண்டக்காய் வத்தல் தாங்க எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு எந்த வத்தல் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. சுண்டக்காய் வத்தல் மேபி நல்லாயிருக்கும். அதனால் சுண்டக்காய் வத்தல் எடுத்துக்கிறோங்க. அது ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கடாயில் போட்டு நம்ம எண்ணெய் ஊற்றி பொரித்து எடுத்துக்குவோங்க. இது வந்து நம்ம இந்த வத்த குழம்புக்கு இந்த மாதிரி பொரிச்சு எடுத்து நம்ம யூஸ் பண்ணுறப்ப நமக்கு வந்து இந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் கூட நல்லாயிருக்கும். அதனால் நான் ஃபஸ்ட்டு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொரிச்சுக்கோங்க. 2வது கரண்டி விட்டு கிண்டிக்கிட்டே இருங்க. இல்லை அப்படின்னா நம்ம அடி பிடிச்சிரும், ஒன் சைடை வேகும். அதனால் இந்த மாதிரி கிண்டி விட்டுக்கலாங்க. இதை பொரிச்சு எடுத்தாச்சு. அடுத்து என்ன பண்ண போகிறோம், பொரிச்சு எடுத்ததை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம அதே கடாயில் நம்ம எண்ணெய் ஊற்றி கடுகு வெந்தயத்தை போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாங்க. கடுகு வெந்தயம் போட்டு பொரிச்சிடும். இது நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது பொரிஞ்சிட்ருக்கு. இது பொரிஞ்ச உடனே நம்ம பூண்டு ஆட் பண்ணிக்கலாங்க. பூண்டு போட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாங்க. பூண்டு நல்லா எண்ணெயில் ஒரு கிண்டி விட்டுக்கோங்க. கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அடுத்து இதை நல்லா வதங்கணும். இந்த பூண்டு எண்ணெயில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாங்க. இந்த குழம்புக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்குறதே சின்ன வெங்காயம் தாங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு சின்ன வெங்காயத்திலே பண்ணுங்கள், நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி நல்லா வதங்கணும். நம்ம சின்ன வெங்காயமும் பூண்டும் வந்து எந்த அளவுக்கு வதங்குதோ அந்தளவுக்கு குழம்பு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் நீங்கள் நல்லா செவக்க வதக்கிடுங்க. எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்ருங்க. பாதி வதங்கிடுச்சிங்க, இன்னும் கொஞ்சம் வதங்கணும். இது வதங்கினோடனே தக்காளி போடுங்க. தக்காளி ரெண்டும் வந்து இன்னும் நல்லா வதக்கணும். தக்காளி இன்னுமே நீங்கள் போடையில் கட் பண்ணி போட்டுக்கோங்க. சின்னதாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் டக்குன்னு வதங்கும். இப்போ இது நல்லா வதங்கிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம்ல குழம்பு மிளகாத்தூள், அதை நீங்கள் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அதை சேர்த்திக்கலாம். தக்காளி, வெங்காயம் இது எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு. இனி நம்ம மிளகாத்தூள் தான் ஆட் பண்ண போகிறோம். 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 அல்லது 4 உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு இருக்கோ அந்தளவுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இந்த மிளகா பொடியும் போட்டு இந்த இதிலே ஒரு பெரட்டி விட்டுக்கோங்க. இதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்ச புளித்தண்ணி வந்து ஊற்றிக்கலாங்க. நான் புளித்தண்ணி கொஞ்சம் தண்ணியாட்ட தாங்க ஊற்றிருக்கேன். குழம்பு அந்த வெந்து வரணும்ல, அதனால் நம்ம இந்த மாதிரி ஊற்றிக்கிறோம். இப்போ லைட்டாக மஞ்சத்தூள், உப்பு போட்டுக்கிறோம். நம்ம காரம் பத்தலை அப்படின்னா இது மிளகாத்தூள் போட்டுக்கலாம். இது கூட டேஸ்ட்டுக்கு வந்து நம்ம வெல்லம் சேர்த்துருக்குறோம். மிளகாத்தூள் போட்டிருக்கேன் பாருங்கள். நம்ம இந்த வெல்லம் சேர்க்கையில் இந்த புளிக்குழம்போட டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இது நல்லா வெந்துருச்சுங்க. இது நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு மூடி தேங்காய் எடுத்து அது பாலாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம பொரிச்சு வச்சுருக்கோம்ல அந்த வத்தல் வந்து பாதி இடிச்சும் பாதி முழுசாகவும் போட்டுக்குங்க. இப்போ இந்த வத்தல் வந்து நல்லா வெந்து வரணும். இது ஒரு 10 நிமிஷம் அடுப்பில் வச்சு நல்லா வேக விட்டுருங்க. இது கூட வந்து நீங்கள் பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிங்க. நான் வந்து அது வீடியோ எடுக்காம விட்டேன். இப்போ வந்து நம்ம டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும்.